ஜனாதிபதி மக்ரோன் குடியரசு தின பிரதம விருந்தினர். பிரதமருடன் ரோட்ஷோ நடத்தவுள்ளார். இந்த ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் வியாழக்கிழமை ஜெய்ப்பூர் வரவுள்ளார். அவர் நகரின் பல்வேறு சுற்றுலாத் தலங்களுக்குச் சென்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் சாலைக் கண்காட்சியில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்த்தவ்யா பாதையில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் மக்ரோன் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பிரான்ஸ் இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குழு பங்கேற்க உள்ளது. 2016 இல் ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்டே, 2008 இல் நிக்கோலஸ் சார்கோசி, 1998 இல் ஜாக் சிராக், 1980 இல் வலேரி கிஸ்கார்ட் டெஸ்டெயின் மற்றும் ஜாக் சிராக் பிரதமர் ஆகியோருக்குப் பிறகு இந்தியாவின் குடியரசு தினத்தில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற 6வது பிரெஞ்சு தலைவர், 5வது ஜனாதிபதி மக்ரோன் ஆவார். 1976 அணிவகுப்புக்குப் பிறகு, மக்ரோன் பிரெஞ்சு தூதரகத்திற்குச் சென்று அங்குள்ள ஊழியர்களுடன் உரையாடுவார். மாலையில், அவர் ராஷ்டிரபதி பவனில் அட் ஹோம் விழாவிற்கு வருவார். அதைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ விருந்து இரவு உணவு. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான மூலோபாய கூட்டுறவின் 25வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை மக்ரோனின் வருகை தொடுத்தது. இரு தரப்பினரும் பாதுகாப்பு மற்றும் மூலோபாயத் துறைகளில் முக்கிய அறிவிப்புகளைக் கொண்டிருக்கக்கூடும். பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு, தூய்மையான எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் முதலீடு மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் உட்பட இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் விரைவான எழுச்சி ஏற்பட்டுள்ள நிலையில், குடியரசு தின விழாக்களுக்கு மேக்ரானுக்கு அழைப்பு வந்தது. பல அமைச்சர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் கலாச்சார மற்றும் அறிவியல் துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் அடங்கிய குழுவுடன் மக்ரோன் பயணம் செய்வார். மூன்றாம் நாடுகளின் நலன் உட்பட மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் இணை வளர்ச்சி மற்றும் இணை உற்பத்தி ஆகியவற்றில் ஒத்துழைக்க இந்தியாவும் பிரான்சும் உறுதி பூண்டுள்ளன.